நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்னா இந்த ஃபுட் வந்து உங்களுக்கு நல்லாவே லாக்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்னன்றதை வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். இதை வந்து மீடியமான கீயில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட நான் இப்போ ஆட் பண்ணுறது கோதுமை மாவையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கீ ஆட் பண்ணி பாதாமும் மக்கானாவும் வந்து சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் முந்திரி ஆட் பண்ணாலுமே இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி முந்திரி இல்லாதனால வெறும் பாதாம் மக்கானா எடுத்துக்கிட்டேன். ட்ரை கிரேப்ஸை தனியாக வந்து நம்ம கீயில் லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி மக்கானோட ஆட் பண்ணால் அது ரொம்பவே ரோஸ்ட் ஆகிடும். மிக்சியில் கோஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட நான் வந்து டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்ஸையும் நல்லா வந்து கோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சுகருக்கு டேட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சீட்ஸு கீயை நல்லா ஹீட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டோன்னா நல்லா ஒரு லட்டு மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும்போது மில்க் சப்ளைக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும், மில்க் செக்ரீஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம மில்க் சப்ளைக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு ரெசிபியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.